ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் ஆர்சிபி பெங்களூரு மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதும் போட்டி எக்னா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இரவு 7:30 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக சென்ற போட்டியில் நாம் கூறியது போலவே 7 பிளேயர்கள் ட்ரீம் 11 இடம்பெற்றிருந்தார்கள். இதில் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ் அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 கேட்ச் மிஸ்ஸு. சிராஜுக்கு 2 கேட்ச்சு, காட்டன் போல்டு மிஸ்ஸு, ப்ளஸ் அந்த முன்னாடி இருந்த சாய் கிஷோர் மிஸ் பண்ணிட்டாப்புல. அது மட்டும்தான் நம்ம நேற்றைய தினம் அந்த மிச்சல் மார்ஸ் அவுட்டாக இருந்தாருன்னா மேட்ச் வேறு மாதிரி இருந்திருக்கும், கேம் வேறு மாதிரி இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கும்போது கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிறது மாறதான் செய்யும். ஆக்சுவலாக நேற்று மிச்சல் மார்ஸ்க்கு 3 லைஃப், அந்த லைஃப் இல்லைன்னா கண்டிப்பாக மிச்சல் மார்ஸ் விளாண்டுருக்க மாட்டார். மற்றபடி நம்ம கூறியதில் ஒரு 7 பிளேயர் நல்லா வந்துருந்தாங்க. சிராஜ் கண்டிப்பாக உள்ளே வந்திருப்பார், அவர் 2-3 விக்கெட் மிஸ்ஸு, அதனால தான். ஓகே, இன்றைய தினம் ஆர்சிபி மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதும் போட்டி. ஆர்சிபி அணி முதலாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, பிலிப் சால்ட், படிட்டர் மற்றும் ஜிதேஷ் சர்மா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கோலி அல்லது படிட்டரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆர்சிபி அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ராசிக் சலாம், யாஸ் தயால், கிருணால் பாண்டியா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இதில் கிருணால் பாண்டியா அவர்களை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக ஆர்சிபி அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, பிலிப் சால்ட், படிட்டர் மற்றும் டிம் டேவிட் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கோலி அல்லது படிட்டாரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக ஆர்சிபி அணி இரண்டாவது பந்து வீசினார் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் கிருணால் பாண்டியா, டேவிட் ரெமோரியோ சப்போர்ட், ராசிக் சலாம், யாஸ் தயால் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அதர்வா டயர்டு, அபிஷேக் சர்மா, குசால் மெண்டிஸ் கமிந்து மெண்டிஸ் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்சோ, இவங்க 4 பேர் நல்லா பேட்டிங் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக டயாடா அல்லது அபிஷேக் சர்மாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் கமிந்து மெண்டிஸ், பேட் கம்மின்ஸ், ஈஷன் மலிங்கா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அபிஷேக் சர்மா, கமிந்து மெண்டிஸ், நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேத் வர்மா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக அபிஷேக் சர்மா அல்லது ரெட்டியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பேட் கம்மின்ஸ், ஈஷான் மலிங்கா, கமிந்து மெண்டிஸ். ரெட்டி பவுல் பண்ணார்னா கண்டிப்பாக விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இன்றைய தினம் ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். ஏனென்றால் இன்றைய தினம் ஜெயிச்சார்களா ஆர்சிபி அணி வெற்றி பெற்றால் என்றால் முதலிடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும். ஸோ ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் முதல் ஹிண்டாக ஓப்பனிங் இறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அல்லது ஃபஸ்ட் ஒன் இறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் கேப்டன் வைஸ் கேப்டனாக இல்லது லெஃப்ட் ஹேண்டரில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்தபடியாக லெஃப்ட் ஹேண்டட் ஆல்ரவுண்டர் அல்லது ரைட் ஹேண்டட் ஆல்ரவுண்டர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இல்லை என்றால் ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பந்து வீச்சாளர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. குறிப்பாக இன்றைய தினம் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கம்பல்சரி இடம்பெறக்கூடிய அமைப்பு, அதாவது கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்லாப்பில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கண்டிப்பாக இன்றைய தினம் இடம்பெறுவார்கள். அதனை பொறுத்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஆர்சிபி அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.